தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம நேரு அவர்களுடைய புலம்பலை பார்க்க முடிந்தது. திருச்சியில வந்து அவர் பேசும்பொழுது, பொதுமக்களிடம் பேசும்பொழுது அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிந்தது. புலம்பல் தான், வேற ஒண்ணும் கிடையாது. "நான் உங்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறேன். நான் எந்த தவறையும் செய்யவில்லை. ஆனால் என்னை வந்து தண்டிக்க பார்க்கிறார்கள்." அதில முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தை என்பது மக்களுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. உண்மையில் அது யாருக்காக சொல்லப்பட்டது என்றால், திமுகவுடைய தலைமையை பார்த்து சொல்லப்பட்டது தான். அது என்ன அப்டின்னா, கூர்ந்து கவனிக்கணும் நீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேருவை அடித்தால் இந்த பகுதியிலே திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டேன், செய்ததும் இல்லை, இனியும் செய்ய மாட்டேன் என்பதை அந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுவும் என்ன திமுகவை ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டலத்தையே வந்து அவருடைய பொறுப்பில் வைத்திருக்கிறார் என்கிற நிலையில, என்னை முடக்கிவிட்டால் திமுக பாதிப்படையும் என்பதனால் தான் என்னை முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை நோக்கி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அல்லது இந்த இந்த கூற்று சொல்லப்படுகிறது அவரால் என்றால், தெளிவாக ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ் என்பதைத்தான் அவர் வந்து அங்கே வலியுறுத்தி சொல்கிறார். நான் தான் இங்க இந்த ஏரியாவுல, ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸு. என்ன முடக்கிட்டாங்கன்னாக்கா இங்க திமுக முடங்கிவிடும் என்பதனைத்தான் அவர் சொல்கிறார். இன்னொன்று, அவர் யாருக்கு இதை சொல்கிறார் என்றால், உதவாநிதிக்கு சொல்கிறார். "நீ நம்பிக்கிட்டு இருக்கியே உன்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்ற ஒரே தகுதிக்காக ஒரு அமைச்சராவும் ஆக்கி உன் கூடயே வச்சுட்டு இருக்கியே, அந்த பாபா மர்கையா என்கிற அன்பில் மகேஷ். அந்த அன்பில் மகேஷ் வச்சு நீ ஒண்ணும் கிழிக்க முடியாது. இங்க நான் செய்தால் உண்டு" என்பதனைத்தான் அவர் தெளிவாகச் சொல்கிறார். இதை ஏன் அவர் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். 2023ல இதே போன்ற ஒரு சிக்கலை இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, நேரு சந்திக்கவிருக்கின்ற சிக்கல் வந்து அதை விட அதிகமானது. ஆனால் இதே போன்ற ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு, அதில் ஊழல் செய்த செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்டது. அதில பார்த்தீங்கன்னாக்கா, மிக தெளிவாக இதே போல அந்த நிறுவனங்களால் அதாவது போன்ற இடி, சிபிஐ போன்ற நிறுவனங்களால் விரட்டப்பட்ட பொழுது, ஸ்டாலின் எப்படியெல்லாம் பொங்கி எழுந்தார் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். தொட்டுப்பார், சீண்டிப்பார் அப்படின்லாம் வந்து சவாலை எல்லாம் விட்டார். அப்படி சவால் விடுகின்ற இடத்தில் இன்றைக்கு இருக்கிறாரா என்றால் ஸ்டாலின் இல்லை என்பது வேறு கதை. ஆனால் அதே போன்ற ஒரு உணர்ச்சி வயப்பட்டு பேசக்கூடிய ஒரு வீடியோவை ஸ்டாலினால் இப்பொழுது விட முடியவில்லை. ஏன் விட முடியவில்லை? அது நேருவாக இருக்கட்டும் அல்லது துரைமுருகனாக இருக்கட்டும், நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இவர் துரைமுருகன் அவசர அவசரமாக டெல்லிக்கு போனார். அவர் மீதும் வழக்கு. அது கிட்டத்தட்ட 5,000 கோடி வந்து மணல் கொள்ளை. அதாவது வெளியே தெரிந்து 5,000 கோடி. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 டன் மணல் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு நாளும். இப்படியான கொள்ளையை அடித்த அந்த வழக்குல துரைமுருகனை காப்பாற்றுவதற்கும் ஸ்டாலின் முன் வந்தாரா என்றால், "நீயே போய் உன் வேலைய பார்த்துக்க" அப்படின்னு பொருள்பட தான் அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படின்றது புரிகிறது நமக்கு. அதே சமயத்தில் அந்த கொள்ளையை நிறுத்துவதற்கு ஏதாவது செய்தாரா என்றால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உன்னை காப்பாற்றுறது என் வேலை கிடையாதுன்ட்டு. இது டிப்பிக்கலாக கருணாநிதி குடும்பம் எப்பொழுதுமே கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான். எப்படி ஸ்பெக்ட்ரம் ராஜாவை பலிகடாவாக்கினார்களோ, எப்படி கனிமொழியை பலிகடாவாக்கினார்களோ, அதே போல இப்பொழுது துரைமுருகனையோ அல்லது நேருவையோ பலிகடாவாக்குவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். கருணாநிதி குடும்பம் தன்னை மட்டுமே காப்பாற்றிக் கொள்வதற்கு யாரையும் காவு கொடுக்க அது தயங்காது அப்படின்றதற்கு இதெல்லாம் உதாரணங்கள். பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன இவர்களுடைய நீண்ட நெடிய கொடிய வரலாறில். அதில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது நேருவுடைய அந்த படலம் என்று சொல்லலாம். சாதிக் பாட்ஷா அவங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். சாதிக் பாட்ஷாவோட மரண வாக்குமூலம் என்ன சொல்கிறது? சாதிக் பாட்ஷாவுடைய மரண வாக்குமூலம் என்ன சொல்கிறது? தெளிவாக நாங்கள் வந்து செக்கை கொண்டு வந்து ஷாஹித் பால்வாவுடன் நான் தான் வந்தேன். கல்கட்டாவிலிருந்து நான் ஃப்ளைட் பிடிச்சி வந்தேன். சென்னைக்கு வந்தேன். நாங்கள் நேரா ஸ்டாலினுடைய வீட்டுக்கு போனோம். ஸ்டாலினுடைய வீட்டுக்கு சென்று ஸ்டாலினிடம் தான் அந்த காசோலையை கொடுத்தோம் என்று தெளிவாக சொல்கிறார்கள். என்ன காசோலை? கலைஞர் டிவிக்கான அந்த ரூ. 370 கோடி காசோலையை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பலிகடாவாக்கப்பட்டது யார்?
அப்பொழுது அந்த காலகட்டத்தில் இந்த காசோலையை கொடுத்த காலகட்டத்தில் இயக்குனராகவே இல்லாத கனிமொழியும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஸ்டாலினுடைய தாயார் தயாளு அம்மாவும் இதில் வந்து ஒரு சாட்சியாளராக மாற்றப்பட்டார். ஏன் அவர் மாற்றப்பட்டார் என்றால் உண்மையில் அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக கொண்டு வரப்பட வேண்டியது. ஆனால் அவர் சாட்சியாளராக மாற்றப்பட்டதற்கு காரணம் கனிமொழி பலிகடாவாக்கப்பட்டார். இப்படி மற்றவர்களையெல்லாம் பலிகடாவாக்கி சாதிக் பாட்ஷா தற்கொலை செய்யப்பட்டார். எப்படி நம்ம தாக்கிட்டினன் வந்து தன்னைத்தானே வெட்டி கொண்டு இறந்து போனாரோ அது மாதிரி சாதிக் பாட்ஷா தற்கொலை செய்யப்பட்டார். அண்ணா நகர் ரமேஷ், ஒரு காலத்தில் ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமாக இருந்த அண்ணா நகர் ரமேஷ் குடும்பத்துடன் தற்கொலை செய்யப்பட்டார். 2 வயது குழந்தை கூட கை குழந்தை கூட தற்கொலை செய்து கொண்டது என்று அந்த வழக்கு மூடப்பட்டது. இதெல்லாம் இவர்களுடைய கொடிய வரலாறு. அப்போ இன்றைக்கு இந்த காவு கொடுக்கிறார்கள். இதில் அவர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி. என்ன தெரியுமா ஸ்டாலின் குடும்பத்திற்கு? ஒன்று, இந்த பாபா மர்கையா அன்பில் மகேஷ் கோலோச்ச முடியும் திருச்சியில் நேருவை அழித்து விட்டால் அப்படின்றது அவர்களுடைய எண்ண ஓட்டம். அதை அவர்கள் செய்ததாக இருக்காது, மத்திய அரசாங்கம் செய்ததாக மத்திய அரசாங்கத்தின் மீது பழியை போட்டுவிட்டு என்னமோ இவர்களெல்லாம் உத்தமர்கள் போலவும் இவர்கள் மீது நடவடிக்கையே பாயக்கூடாது போலவும் இவர்கள் அதை வந்து உத்தம வேஷத்தை போடலாம் என்று நினைக்கிறார்கள். இங்குதான் நேரு இவர்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு சரியாக கைகளை நகர்த்த துவங்கி இருக்கிறார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ நேருவை நீங்கள் கழட்டி விடலாம் அல்லது எப்படியாவது மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு போகட்டும், நாம் வந்து கண்டுக்காமல் இருப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நேரு விரும்ப மாட்டார். அதே சமயத்தில் அதை எதிர்கொள்வதற்கு அவர் தயாராகவும் இருப்பார். அவரால் முடிந்தது என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து விடுவார் என்ற நிலையில் இப்போ நேருவுக்கு வருவோம். இன்றைக்கு நேரு அவர்கள் இந்த மக்களிடம் சென்று இப்படியெல்லாம் பேசுகிறார். அதாவது எனக்கு வந்து நான் தவறு செய்யலை, நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்றெல்லாம் பேசக்கூடிய நேரு புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தான். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4 மாதங்களாக இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரை சுற்றியுள்ள நபர்கள் தான் நேருவின் பிரச்சனை. இங்கே ஒவ்வொரு டெண்டர்களும் நேருவின் பெயரை சொல்லி இந்த கும்பல் கொள்ளையடித்தது என்பது உண்மை. அதில் அந்த டிவிஎச், இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்கிற அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரனிலிருந்து ஆரம்பித்து அவருடைய அல்லக்கைகள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் கொள்ளையடித்தார்கள் என்பது உண்மை. இன்று வரையில் அதை செய்து வருகிறார்கள் என்பதும் உண்மை. இதில் இன்னொரு பெரிய கூத்து என்னன்னா, இந்த டெண்டர் விடப்பட போகிறது என்ற செய்தி வந்தாலே இந்த கும்பல் என்ன செய்யும் என்றால், நேர எல்லா கான்ட்ராக்டரும் ஃபோன் போட்டு இவ்வளவு கோடி ரூபாய்க்கு டெண்டர் வரப்போகுது, உங்களை எல்லாம் கணக்கில் வச்சுக்கணுன்னா எங்களுக்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு டெண்டர் விடப்படுவதற்கு முன்னரே அட்வான்ஸை இவர்கள் வாங்கி கொள்வார்கள். இப்படியாக வாங்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா பல 100 கோடி. இப்போ நிறைய கான்ட்ராக்டர்கள் என்னென்னா, நீங்கள் டெண்டரே விடாமலேயே எங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டீங்க. உதாரணத்திற்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே இப்படி சொல்லி ஒரு 10 கான்ட்ராக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 3 கோடி என்று பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல். ஆளுக்கு 3 கோடினா எவ்வளோ ஆச்சு? 30 கோடி. இது 2021 இவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்று வரையில் அந்த திட்டம் வரவே இல்லை. திட்டம் வராததற்கு எங்களிடமிருந்து நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டீர்களே, எங்கள் பணத்தை திருப்பி கொடுங்கள் என்று நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கான்ட்ராக்டர்கள் இந்த டிவிஎச் அலுவலகத்திற்கு. இதில் தான் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் பேரை தேர்வு எழுத வைக்கிறேன் பேர் வழின்னு எழுத வச்சு அதில் இவர்களாக தேர்வு செய்த ஒரு 1000 சொச்சம் பேர் அவர்களிடம் ஆளுக்கு 35 லட்சம் 25 லட்சம் என்று பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு போஸ்டிங் போட்டது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இப்போ இந்த குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் யார் தள்ளப்பட்டிருக்கிறார்? நேரு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ நேருவுக்கு நான் தான் சாப்பாடு போடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன், மதன்னு பேர் நினைக்கிறேன், அவன்லேருந்து ஆரம்பித்து குமாஸ்தாவாக சேர்ந்த ஒருத்தன் கவிப்பிரசாத் தர்மன்கிறவன், அவன்லேருந்து ஆரம்பித்து செல்வமணிங்கிறவன்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் வந்து ரவுண்டு கட்டி அடித்திருக்கிறார்கள் பணத்தை. நேருவின் பெயரை சொல்லித்தான் அடித்திருக்கிறார்கள். அப்போ இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார்கள்? அந்த அமைச்சர் தான் இருக்கிறார். அப்படித்தான் விசாரணை போகும். விசாரணையில் இவர்கள் எல்லாம் ரவுண்டு கட்டப்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. தாமதப்படுத்தலாம். அதாவது தமிழக அரசாங்கத்தில் நேருவுக்கு இருக்கின்ற செல்வாக்கை வைத்து எஃப்ஐஆர் போடாமல் தாமதப்படுத்தலாம். ஆனால் எஃப்ஐஆர் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது நேரு என்ன செய்வார்? ஒரு முதல் தகவல் அறிக்கை என்பதை கூட தாக்கல் செய்வதற்கு இவ்வளவு தாமதம் ஏன்? மற்றதுக்கெல்லாம் அவசரமாக அது வந்து சம்மந்தப்பட்டிருக்கோ சம்மந்தப்படலையோ
அதை பற்றி கவலை இல்லை. ஒரு கம்ப்ளைண்ட் எங்கேருந்தாலும் வாங்கு, அவசர அவசரமாக வாங்கு, அதுக்கு ஒரு எஃப்ஐஆரை போடு, எஃப்ஐஆரை போட்டு அரெஸ்ட் காமி அப்படின்னு மற்றவர்களுக்கெல்லாம் கூடியவர்கள் முதல்ல ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இடி. அதுக்கப்புறம் ஒரு 258 பக்க கடிதம் அதுலேயும் ஆதாரங்களுடன் எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்ததற்கு அப்புறமும் இவர்கள் அதை தாக்கல் செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் நேரம் தாழ்த்துவது என்பதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே உள்ளே செல்ல போகின்ற அமைச்சர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இதில் முதல் இடத்தில் இன்றைக்கு இருப்பது நேரு. இந்த குடும்பத்தை அவர் காட்டி கொடுப்பாரா என்றால் நேரு அது போன்ற ஒரு நபர் கிடையாது. அவர் அதையெல்லாம் காட்டிலாம் கொடுக்க மாட்டார். இந்த குடும்பத்திற்கு கப்பம் கட்டி இருந்தாலும் காட்டி கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த குடும்பத்துடைய புத்தி நேருவை பலிகடாவாக்குவதற்கு அவர்கள் தயாராகவே இருப்பார்கள். இங்குதான் இந்த குடும்பத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இவர்களோட பயணிக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், அதாவது கருணாநிதி காலத்திலிருந்து உடன் பயணித்த நேருவுக்கே இந்த கதி தான். இவர்களோட பயணிக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அல்லது இவர்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களாக இருக்கட்டும், இவர்கள் காவு கொடுக்க தயங்க மாட்டார்கள். தங்களுடைய சுயநலம், தங்களுடைய தேவை அப்படின்றதை மீறி அவர்கள் வேறு எதையும் சிந்திக்க மாட்டார்கள். அப்படின்றதற்கு நேருவே மிகப்பெரிய சாட்சியாக இன்றைக்கு நம் கண் முன்னே நிற்கிறார். இதே 1 கோடி 2 கோடி அப்படின்றது கிடையாது, பல 100 கோடி. அதுவும் எதெல்லாம் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய துறையிலிருந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்க கேட்கறது 5 ஆண்டுகளுக்கு 100 கோடி, மொத்தம் 5 ஆண்டுக்கும் சேர்த்து ஒரு ஆண்டுக்கு 20 கோடி, அதாவது மொத்தம் 5 ஆண்டுக்கும் 100 கோடி. இவர்கள் ஒரே ஆண்டில் அடித்த பணம் பார்த்தீங்கன்னாக்கா பல 100 கோடி அதே துறையில். அப்போ யோசிச்சுக்கோங்க, இந்த தூய்மை பணியாளர்கள் 23,000 ரூபாய் அதில் 30,000 ரூபாய் அப்படின்ற சம்பளத்துக்காக இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த வேலையும் செய்யாமல் வெறும் நேருவின் தம்பியின் அலுவலகத்தில் இருந்தான் என்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே இருப்பவன் 200 கோடி 300 கோடி அவன் இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்கான். இப்போ எங்கள் ஸ்டுடியோ பக்கத்துலாம் வீடு கட்டிகிட்டு இருக்கான், 30 கோடிக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கான் இந்த கவி பிரசாத்ன்றவன். எப்படி இவனுக்கு பணம் வந்தது? இதெல்லாம் உழைத்து சம்பாதித்த பணமா? ஊரை கொள்ளையடித்து சம்பாதிக்கின்ற பணம். அப்போ இதையெல்லாம் இவர்களால் செய்ய முடிகிறது என்றால் இதற்கு நேரு தானே பொறுப்பு. இதை மீறி மக்கள் நேருவை நம்ப வேண்டும் என்று நினைக்கிறாரா? முதலில் அவருடைய சுற்றத்தை அவர் சுத்தம் செய்திருக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் இந்த குற்றச்சாட்டுகள் வந்ததுக்கப்புறம் அந்த நபர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இருக்க வேண்டாமா? இன்னைக்கும் அவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் கும்மி அடிப்பீர்கள் என்றால் இன்றளவிலும் டெண்டர்களை பற்றி, அதாவது இந்த ஆட்சி முடிய போகும் தருவாயில் இருக்கிறது, இன்னும் 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சியுடைய எண்டு வர ஆரம்பிச்சிடும். 4 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கிறது என்கிற சூழலில் இப்போவும் டெண்டர் விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த கும்பல் இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இவருடைய கண்ட்ரோல் அவருடைய துறையிலேயே இல்லை. எப்படி முதலமைச்சருக்கு நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியாது என்ற நிலை இருக்கிறதோ அதே போன்ற நிலை தான் நேருவுக்கும் இருக்கிறது. என்னால் ஸ்டாலின் ஒரு பொம்மையாக இருக்கிறார், ஸ்டாலினுக்கு நிர்வாக திறமை இல்லை என்பதனை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நேரு போன்ற பழுத்த அரசியல்வாதிகள் எப்படி சறுக்கினார்கள் அப்படின்றதுதான் கேள்வி. உள்ளபடியே நேரு சொல்லக்கூடியது தனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்வார் என்றால், உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ற நிலையிலே நீங்கள் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் ஆகிறீர்கள் உங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலம் படியே. ஏனென்றால் அங்கு ஊழல் நடந்தது என்பது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் யார் செய்தார்கள்? உங்களை சுற்றி இருப்பவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். அதை வேடிக்கை பார்த்த நீங்களும் குற்றவாளி தான். அப்படித்தான் சட்டம் பார்க்கும், அப்படித்தான் பார்க்க போகிறது. இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அப்படின்றத வரும் வாரங்களில் பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதியப்பட போகிறது என்பது மாற்ற முடியாத ஒரு விஷயம். அதுவும் கருணாநிதி குடும்பத்துடைய வரலாறை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், நேருவுக்கும் மிக நன்றாக தெரிந்திருக்கும். அவர்கள் நேருவை காவு கொடுப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். அப்போ தொடரும் இந்த கருணாநிதி குடும்பத்துடைய ஆட்டத்திற்கு மணி கட்டப் போவது யாரு அப்படின்னா, கண்டிப்பாக நேரடியாக இந்த குடும்பம் மாட்டக்கூடிய பல ஊழல்கள் இருக்குது பாருங்க. இந்த ஏலக்காய் குடோன் ஊழல், அதில் 5,000 கோடிக்கு மேலே ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. டாஸ்மாக் ஊழல், அதில் இந்த ஆகாஷ் பாஸ்கரனை வைத்துக்கொண்டு இவர்கள் போக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப நாளைக்கு போக்கு காட்ட முடியாது, அங்கும் நடவடிக்கை பாயப்போகிறது. இதெல்லாம் நேரடியாக ஸ்டாலின் குடும்பம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று வரும்பொழுது இந்த குடும்பம் சிக்கப்போவது உறுதி.
இதை தீர்க்கமாக நான் நம்புறேன். நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்றீங்க, அதெல்லாம் எதுவும் நடக்காது, பண்ண மாட்டாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த விவகாரத்தில் இவர்கள் சிக்கப்போவது உறுதி. அது மார்ச்லேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது நடக்கும்பொழுது நீங்களே நான் சொன்னதை ஆமாம் சொன்னபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. நேரு விவகாரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதங்களாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது நடக்கப் போகுதுன்னு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பொது பார்வையில் டிவிஎச் சம்மந்தப்பட்ட, ட்ரூ வேல்யூ ஹோம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களை எல்லாம் கொண்டு வந்தது நான் தான். அப்படி இருக்கும் பொழுது, இதையும் நானே சொல்கிறேன். டாஸ்மாக் ஊழலிலும் அந்த ஜிஎஸ்டி ஏலக்காய் தேனீயில் போடியில் அந்த ஏலக்காய் நிறுவனத்தில் நடந்த அந்த குடோனில் நடந்த அந்த ரெய்டிலும் கருணாநிதி குடும்பம், முக்கியமாக ஸ்டாலின் குடும்பம். கருணாநிதி குடும்பம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் குடும்பம். அதில ஸ்டாலின் குடும்பம் தான் இன்றைக்கு கோலோச்சக்கூடிய ஒரு ஆக்டோபஸ் குடும்பம். அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் சிக்கப்போவது உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.